ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் ரீசெண்டாக மன்னவனூர் வில்லேஜ் போயிருந்தோம். ஸோ அங்கே பார்த்த சைட் சீயிங் பிளேசஸ்லாம் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அதுதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா நேச்சரை வந்து லைக் பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் தான் இது. ஸோ அதாவது இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட் டைம் கொடைக்கானல் போகிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த போய் பாருங்கள், ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இந்த மன்னவனூர் பார்த்தீங்கன்னா சிட்டிலேருந்து 32 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ ஓன் வெஹிக்கிள் இல்லைன்னா ட்ராவல்ஸில் புக் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸில் புக் பண்ணி தான் போனோம். நாங்கள் ஏன் ட்ராவல்ஸில் புக் பண்ணோம் அப்படின்னா சீசன் டைம். ஸோ நாங்கள் போயிருந்தது ஏப்ரல் லாஸ்ட் போயிருந்தோம். ஸோ வந்து அவங்க சீசன் டைம். ஸோ அப்போ இருந்தே வந்து ரொம்ப எல்லா வெஹிக்கிள்ஸ் நிறையா வரும். ஸோ ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து லோக்கல் டிரைவர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறையா ஷார்ட் ரூட்ஸ் தெரியும். ஸோ வந்து சீக்கிரமே வந்து எந்த பிளேஸ்னாலும் ரீச் ஆகிடலாம். ஸோ ஓன் வெஹிக்கிளாக நம்ம டிராஃபிக்கில் மாட்டிட்டு டைம் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ 4 days ஷார்ட் டைமாக நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நம்ம ட்ராவல்ஸ் மூலயமா போகிறது தான் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம நல்ல எல்லா டைமிங்கோடு போய் நம்ம எல்லா பிளேசஸும் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ட்ராவல்ஸில் புக் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த பிளேஸ் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ட்ராவல்ஸில் புக் பண்ணியே போங்க. ஸோ வந்து போகிற வழியில் என்னென்ன பிளேஸ் இருக்குன்றதை அவங்களே வந்து நமக்கு கைடும் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி புக் பண்ணி போயிருந்தோம். ஸோ அதில் என்னென்ன இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா பழனி வியூ பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அஷ்டலக்ஷ்மி டெம்பிள் இருக்குது. ஸோ வந்து அந்த டெம்பிள் பார்க்கலாம். அப்புறம் பூம்பாறை வில்லேஜ் வியூ, அப்புறம் முருகன் டெம்பிள் பூம்பாறையில் இருக்குது. அப்புறம் லாஸ்ட்டாக மன்னவனூர் லேக். ஸோ இதுதான் வந்து மொத்தம் அந்த பேக்கேஜஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து பழனி வியூ போய் பார்த்தோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நல்லா மிஸ்ட் இருந்தனால சரியாக பார்க்க முடியல. ஆனால் அங்கே நல்ல மிஸ்ட் இல்லாத டைமில் வந்து வியூ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பூம்பாறை வில்லேஜ் வியூ போயிருந்தோம். ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. அந்த ஹில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து வீடெல்லாம் இருக்கும். ஸோ அது நாங்கள் வந்து மேலேருந்து பார்த்தப்போ அந்த வில்லேஜோட வியூ வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அப்படியே பெயிண்டிங் பண்ண மாதிரி வந்து நல்லா இருந்தது. ஸோ அங்கே இருக்க முருகன் கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பழமை வாய்ந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கோயிலோட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகர் சித்தர் இருக்கார்ல, ஸோ அவர் செஞ்ச சிலை வந்து அங்கே பழனியில் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த பூம்பாறை வில்லேஜ், அதாவது குழந்தை வேலப்பர் கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்குது. இந்த சிலையில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவபாசானம். ஸோ அதை வச்சு தான் அந்த வந்து சிலை வந்து போகர் வந்து செஞ்சுருக்காரு. ஸோ அதனால தான் இந்த கோயிலுக்கு அவ்வளோ ஒரு இது. பிளேஸ் பார்த்தீங்கன்னா மன்னவனூர் லேக். ஸோ வந்து மன்னவனூர் லேக் உண்மையிலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இருந்தது நாங்கள் போக வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ரொம்ப வந்து கிளைமேட் இப்போ வந்து சேஞ்ச் ஆகிருந்தனால பயங்கர கோல்டாக இருந்தது. ப்ளஸ் வந்து மழை வேற. ஸோ அதனால் கவின் வச்சுட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து என் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொன்னனால தான் நாங்கள் அந்த பிளேஸ் போயிருந்தோம். உண்மையிலே வந்து ஒர்த்து தான், நல்ல ஒர்த்தான பிளேஸ் நம்ம அங்கே போனது. ஸோ நாங்கள் போயிருந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது.
மழை பெஞ்சு முடிய நாங்கள் அந்த இடத்த போய் ரீச் ஆனோம். ஸோ அப்படி இந்த 10 மினிட்ஸ் வந்து நாங்கள் காரில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், மழை நிற்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. 2 சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த க்ரீனிஷாக வந்து கிராஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ வந்து அந்த மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்லா அந்த கலர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக இருந்தது. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா சில்லுன்னு காற்று அடிச்சுட்டு சூப்பராக இருந்தது. கவின் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ஃபீல் பண்ணா, பயங்கர என்ஜாய் பண்ணா அந்த இடத்துல. ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் இருக்கும். ஸோ வந்து நம்ம அது 20 ருபீஸ் நினைக்கிறேன். ஸோ அது நம்ம அங்கே பே பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் உள்ளே நடந்து போனோம்னா அந்த ஹட்டு மாதிரி போட்டு அங்கங்கே குட்டி குட்டி டீ ஸ்டால்ஸு, அப்புறம் நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பிளேசஸ்லாம் இருந்தது. அப்புறம் உள்ள டாய்லெட்ஸ் வேறு தனியாக இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. நல்லா அந்த இது மாதிரி ஹட் மாதிரி டிசைன் பண்ணியிருந்தது. உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. அப்புறம் உள்ள லேக்குக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அந்த நடந்து போகிற வழியில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷ் தான். ஸோ வந்து எங்கேயுமே எந்த ஒரு வேஸ்ட்டோ ஒரு பிளாஸ்டிக் கவர்ஸோ எதுவுமே இல்லை, நீட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது. அங்கங்கே டஸ்ட்பின்ஸ் வேறு இருந்தது. நம்ம இந்த இது கொண்டு வரதெல்லாம் வேஸ்ட்லாம் அங்கே போட்டுக்கிற மாதிரி. ஸோ அந்த போட்டிங் போகிறதுக்கு நாங்கள் உள்ளே நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ அங்கே ஆல்ரெடி வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் போகிறதுக்கும் தனியாக இருந்தது. ஸோ அங்கே போட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடைக்கானல் லேக்கில் போகிற மாதிரியான போட்ஸ்லாம் இருக்காது, இந்த பெடலிங் போட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பரிசல் தான் இருந்தது, கொராக்கல் சொல்லுவாங்களே. ஸோ வந்து பரிசல் இருந்தது, பரிசலில் தான் போனோம். ஸோ இது வரைக்கும் பரிசலில் போகலை நாங்கள், ஆனால் பட் சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நல்லா இருந்தது அதில் போனது. அங்கே நாங்கள் போயிருந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருந்தது அந்த லேக்கில். ஸோ மழை வந்து சரியாக அந்த டைம் இல்லை, அதனால தண்ணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பரிசல் ஓட்டிட்டு வந்தவங்க சொன்னாங்க.
அதுல ஒரு ரைட் போயிட்டு வந்தோம். ஸோ போயிட்டு வந்துட்டு கவின் ஹார்ஸ் ரைடிங் போனோம்னா, ஸோ வந்து ஹார்ஸ் ரைடிங் போயிட்டு வந்தோம். பயங்கர அது மாதிரி நல்லா ரொம்ப மழை இல்லாமல் ஒரு மாதிரி லைட் ட்ரிசிலிங்காக இருந்தது. சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. ஸோ அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனீங்கன்னா ஷீப் ஃபார்ம் இருக்கும், ஆட்டு பண்ணைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆனது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அந்த ஷீப் ஃபார்ம் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆடெல்லாம் வந்து அங்கே அழகாக வந்து அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து சீக்கிரமே அங்கே போனோம்னா இந்த மாதிரியான எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து ரிசர்ச் சென்டரும் கூட. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா நல்லா போய் நல்லா கேம்லாம் விளையாண்டு நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா சூப்பரான பிளேஸு. ஸோ நம்ம இது பிளான் பண்ணுறப்ப நம்ம வந்து இயர்லி மார்னிங்கே நம்ம கிளம்பிடணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம அங்கே ரீச் ஆகி எல்லாதும் பார்க்க நமக்கு டைமிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த விசிட்டிங் ஹவர்ஸ்ன்னு இதுக்குன்னு டைமிங் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து அங்கே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ப்ளஸ் நாங்கள் போயிருந்தது 4 o'clock ஷீப் ஃபார்ம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல். ஸோ நாங்கள் போயிருந்தது இந்த போட்டிங்லாம் போயிட்டு ஹார்ஸ் ரைடிங் போக டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஷீப் ஃபார்ம் வந்து போக முடியல. ஸோ நீங்கள் போனீங்கன்னா இயர்லியாகவே வந்து எல்லாம் வந்து ப்ரீ பிளான் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.